ஒரு காட்டுவாசி நேரா போறாரு, தன்னோட போன் எடுத்து ஒரு இடத்துல இப்படி மாட்டுறாரு, ரப்பர் செருப்பு போட்டுட்டு வந்தாரு, சில 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 சிலன்னு அந்த செடி இடத்த அப்படி காலால நகத்தினாரு, சத்தம் அதுல பார்த்தா நல்ல ஒரு நாகப்பாம்பு. என்ன பெரிய பாம்புங்க, அப்படி புள்ளி வச்ச பாம்பா நினைச்சா வந்துச்சுங்க. அது அவருக்கு பின்னால போயிட்டார், அப்படி வந்துட்டு அப்படி நின்னுச்சு. இவர் பின்னால போயிட்டு அப்படியே முன்னால வராருங்க. முன்னால வராரு, முன்னால கிட்ட கிட்ட வராரு. அந்த பாம்பு அப்படியே இருக்குது. அந்த பாம்பு என்ன தெரியும் பண்ணுது, இப்படி அசைது. அவர்ல இன்னும் கிட்ட வராரு, அசைவு வேகப்படுத்துது. இன்னும் கிட்ட வராரு, இன்னும் அதிகப்படுத்துது. அதனுடைய நடுக்கம் கூடுதுங்க, நடுக்கம் கூடுதுங்க. அப்படியே வந்ததுங்க. அவர் என்ன பண்ணாரு, ஸ்ட்ரைட்டா வந்து அப்படியே வஜ்ராசனத்துல அப்படியே உட்கார்ந்தாரு பாருங்க. அது அப்படியே உட்காந்துட்டு தலை குனிஞ்சுதுங்க. அவர் முன்னால நேச்சுரல் வைல்ட் ஸ்னேக் கீழே குனிஞ்சி இப்படி நடக்குதுங்க. உட்காந்து என்ன தெரியும் பண்ணா, வஜ்ராசனத்துல உட்காந்து நேரம் வந்துட்டு அது கீழே குனிஞ்சு இருக்கு, இவ்வளவு குனிஞ்சு இருக்கு. அது உச்சந்தலையில இங்க இந்த ரெண்டு இப்படி வந்திருக்குமே, அங்க முத்தமிட்டாங்க. அப்படி மேல வந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்தா, அது நடுக்கிறத நிறுத்தலங்க, நடுங்கிட்டே இருக்கு. இப்படி பின்னால உட்காந்தா, இப்படி இருந்தா அவன் பின்னால போக போக அது கொஞ்சம் அலர்ட் ஆச்சு. அலர்ட் ஆயிட்டு சுறுசுறுன்னு போயிருச்சுங்க. ஒன்னும் இல்லைங்க, நாங்க எல்லாருமே பார்க்க தவறிய ஒரு விஷயம். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, நடந்து வரும்போதே பாம்பு கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, அசைவுகளை கவனிக்கும். அவன் என்ன பண்றான், இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல, இதை ஆட்டிக்கிட்டே வரான். அது அப்படி பாக்குது, நமக்கு நடுங்கிற மாதிரி தெரியுது. கிட்ட வர வர வேகமா அப்படி பாக்குது. அவன் உட்காந்துட்டானா அது கீழே பாக்குது, அது விரலா செய்யறத பாக்குது, அவ்வளவுதான். நமக்கு நடுக்க மாதிரி தெரியுது. அது கவனத்தை விரல் கிட்ட திருப்பிட்டு அவன் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம எல்லாம் அப்படித்தான் ஏமாற்றுகிறார்கள். நம் கவனத்தை சிதறடித்து நம்மை ஜெயித்து விட்டு நாம் அவர்களிடத்தில் தோற்று போனோம் என்று வரலாறு எழுதுகிறார்கள்.